ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால், இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்குறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு, அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். அப்போ 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம் இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம்.
தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது? 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை தவிர 3ஆம் இடத்திற்கு அதிபதி வேறு 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது மூலியம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதியான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது. தனகாரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கார். அதாவது பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் தனக்காரகனே உட்கார்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர தனகாரகன் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சமசப்தமத்தில் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிக பணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களை போய் பார்த்துட்டு வருவீங்க. சந்தோஷத்தின் உச்சத்தின் எல்லையிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. புதன் ஆட்சி பெற்ற மூல திரிகோண புதன் இருக்கார், உச்சம் பெற்று போயிருக்கார். அதை தவிர சூரியனும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் வேலையில் இருந்ததே, ஆனால் இப்பொழுது வேலை நிச்சயம் மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ப்ரமோஷனோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர சனி பகவான் நவம்பர் 4 தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அதனால் தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமாக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணத்திற்காக அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். 30/9/2024 6/10/2024 வரணும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 1/10/2024 மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை, வக்கர சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய பதவி புகழ் அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 1ஆம் தேதி வரலாம், 1ஆம் தேதி சாயந்தரம் வரலாம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் பகவான் போகிறார். 4 கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், புதன் மற்றும் கேது 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அமாவாசையும் இப்போ வருது, பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையில் சந்திரன் இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம்ன்றது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள். அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதில் 6ஆம் இடத்துல வலுப்பெற்று போய் இருக்கிறதுனால
தாயின் மூலியமாக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தேனால் 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் தேதி காலத்தாலேருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதிக்கு. இதில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்ட்னர் பெண்களாக இருந்து வியாபாரங்கள் பண்ணினீர்களேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த இதில் பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறதுனால அதீத நன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலம் வருது. அது மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்த்தேனால் 6ஆம் தேதி மாலையிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் விரைவான பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த இது மேஷராசிக்காரர்கள் பொதுவாக அதாவது வேகமாக செல்லக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள், இந்த ட்ரெஸ் இதில் இருக்க யூனிஃபார்ம் கோட்ஸில் இருக்கிறவங்க, அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தோம்னா போலீஸு, இந்த இது அதாவது மருத்துவம் செய்கிறவங்க, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். செங்க சூளை வச்சுருக்கிறவங்க, மணல் ஜன்னி விற்கிறவங்க, போர்வெல் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் அவசியமாக நீங்கள் இந்த பிரதோஷ விரதம் கடைப்பிடிச்சிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ காலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும்.